ஹலோ வியஸ், இது உங்கள் விவேக். திரைவிமர்சனத்தில் நான் பார்க்க போகிற திரைப்படம் காளிதாஸ் 2. காளிதாஸ் 2 என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை ஒரு குற்றவாளியை எப்படி யூகத்தினால் கண்டுபிடிக்கிறார்கள் என்பது தான் படத்துடைய கதை. இந்த கதையை அவங்க த்ரில்லராக கொண்டுட்டு போயிருக்காங்க, த்ரில்லிங்காக சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருக்காங்க. இதுதான் காளிதாஸ் 2 படத்தினுடைய கதை. காளிதாஸ் 1 2019 கொரோனா தொற்று நோய் பரவுவதற்கு முன்பு வெளியானது. அப்பொழுது அந்த சமயத்தில் கிரைம் த்ரில்லர் எந்த திரைப்படமும் வெளியாகாததினால் காளிதாஸ் 1 மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. நன்றாகவும் ஓடியது. பரத்திற்கு ஒரு கம்பேக் படமாகவே அமைஞ்சது. இப்போ காளிதாஸ் 2வும் 5 வருடங்கள் கழித்து காளிதாஸ் 2வும் நன்றாகவே வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் நல்ல ஒரு கதையம்சம் கொண்ட படமாகவே வந்திருக்கு. அனைவரும் ரசிக்கத்தக்க வகையில் வந்திருக்கு. இந்த படத்தில் சங்கீதா நடிச்சிருக்காங்க, அபர்ணிதி நடிச்சிருக்காங்க, அஜய் கார்த்திக் நடிச்சிருக்காரு, பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு, கிஷோர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் விடுதலை 1ல் நடித்த கதாநாயகி, அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்களும் நடிச்சிருக்காங்க. அனைவருமே தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள கதாபாத்திரத்திற்கு ஏற்றாற்போல் நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த படத்தை பற்றி பேசுவதற்கு முன்பாக பரத்தை அவர்களை பற்றி பேசியிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பார்ப்போம். பரத் அவர்கள் மிகவும் சிறப்பான நடிகர், நல்ல நடிப்பாற்றல் கொண்ட ஒரு நடிகர். அதே போல் டான்ஸரும் கூட, முறையாக பயின்ற ஒரு நல்ல டான்ஸரும் கூட. அப்படிப்பட்ட நடிகர் இன்னும் திரையுலகில் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவருடைய திரைப்படங்களே காரணம். நேபாளி, சேவல், திருத்தணி, பழனி, இன்னும் சொல்லப்போனால் 5ஆம் தலைமுறை சித்தவிதி சிகாமணி என்று ஒரு திரைப்படம் நடித்தார். அத்திரைப்படம் வெளியானதும் தெரியவில்லை, அப்படி ஒரு படம் இருப்பதாகவும் தெரியவில்லை. ஆனால் இது போன்ற கதைகளில் அவர் நடித்து தன்னுடைய திறமைகளை முழுமையாக மக்களிடையே போய் சென்றடையாமல் போய்விட்டது. இதனால் எப்போவுமே நல்ல கதைக்களம் இல்லை என்றால் எப்படிப்பட்ட நடிகர் நடித்தாலுமே கூட நட்சத்திரமாக ஜொலிப்பது என்பது திரையுலகில் மிகவும் கடினம். நல்ல கதைக்களம் இருக்க வேண்டும். அக்கதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதாக இருக்க வேண்டும். அதன் பிறகு மக்கள் அனைவரும் அதை வரவேற்று ரசிக்கும்படியாக இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் இருந்தால்தான் ஒரு நடிகன் மக்களிடையே செல்வாக்கு பெற முடியும், மக்கள் மனதில் இடம் பிடிக்கவும் முடியும். உதாரணத்திற்கு சொல்ல போனோம் என்றால் சிவகார்த்திகேயன் ஐயாவை எடுத்துக்கொள்ளலாம். சிவகார்த்திகேயன் ஐயா பரத் ஐயாவிற்கு பின்பு திரையுலகில் வந்தவர் என்றாலும் இன்று நட்சத்திரங்களில் மிகப்பெரிய அளவில் ஜொலித்து கொண்டிருக்கிறார். காரணம் அவருடைய திரைப்படங்களும் அவருடைய கதை தேர்வும் தான் அதற்கு காரணம். இது பரத் ஐயா இனியும் கடைபிடித்தால் நன்றாக இருக்கும். மக்களிடையே தனக்கான ஒரு பிம்பத்தை பிரதிபலிக்க முடியும். பரத் ஐயா மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார். உண்மையில் சொல்லப்போனால் அவருடைய காதல் திரைப்படம் அனைத்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம். நல்ல நடிகன் என்ற அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்த படம்னு கூட சொல்லலாம்.
அப்படி இருக்கும்பொழுது அதன் பிறகு வந்த திரைப்படங்கள் அவருக்கு சரிவுகளை மட்டுமே கொடுத்தது, வெற்றியை கொடுக்கவில்லை. வெயில் திரைப்படமும் நல்ல திரைப்படம், என் மகனும் நல்ல திரைப்படம். இது போன்ற திரைப்படங்களை தேர்ந்தெடுத்து இனியாச்சும் பரத் அவர்கள் நடித்தால் நிச்சயம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெறுவார். அவருக்கு என்னுடைய ஆல் தி பெஸ்ட். இப்படிக்கு உங்கள் விவேக்.